5 மாதம் வேகமாக ஓடி போச்சு. ஆமென். இந்த 6வது மாதம் கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 22வது வசனம் யாராவது வாசிங்க. நோவா அப்படியே செய்தான். ஆமென். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தும் 6:22 தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். ஆமென். ஸோ இன்னைக்கு இந்த நோவாக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நோவாக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? பாருங்க, நம்மளை டீவியேட் பண்ண எவ்வளோ பிசாசு தந்திரமா செயல்படுறான் பாருங்க. ஆனாலும் கர்த்தர் ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டார் தன் பிள்ளைகளை. இன்னைக்கு நோவாக்கு கர்த்தர் என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியுமா? கதை தெரியுமா? என்ன செய்ய சொன்னா? பேழையை செய்ய சொன்னார். சரி, செஞ்சு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தவங்களுக்கும் சுவிசேஷம் சொல்ல சொன்னாரா? எல்லார்ட்டையும் என்ன சொல்ல சொன்னாரு? அப்படியா சொல்ல சொன்னாரு? நல்லா சொல்லுங்க யாராவது. மழை வரப்போகுது. என்னது? மழை வரப்போகுது. இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த காலம் வரைக்கும் மழைனாலே என்னன்னு தெரியாது ஜனங்களுக்கு. அது வரைக்கும் பூமியில மழையே பெய்தது இல்லையா? வேத வசனம் அப்படித்தான் சொல்லுது. அது வரைக்கும் அவங்களுக்கு என்னன்னா தெரியாது, மழைனா என்னன்னு தெரியாது. மூடு பனி வந்து மூடும், நல்ல தாவரங்கள் முளைக்கும், அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த மழைனால என்னன்னு தெரியாது. மழையே தெரியலனா கடல் தெரியுமா, கப்பல் தெரியுமா? ஆனா அவனை வந்து பேலன்னு ஒன்று செய்ய சொன்னார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நோவா இடத்துல நீங்க இருக்கீங்க, சரியா? நீங்க இருக்கிறது உள்ள திருச்சியில் இருக்கீங்க, சரியா? உங்ககிட்ட வந்து மகனே நீ இங்கே எனக்கு ஒரு கப்பலை கட்டு அப்படின்னு சொன்னா என்ன செய்யும்? திருச்சியில் கடல் இருக்கா? கப்பலை கட்டுனா என்ன செய்வோம்? நம்ம ஆண்டவருக்கு ஐடியா கொடுப்போம். ஆண்டவரே, நான் அந்த கடப்பாக்கம் பக்கம் போய் அங்கே போய் கப்பலை கட்டுறேன். அங்கன்னா கடல் என்ன இருக்கு? பக்கத்தில் இருக்கு, அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா சொல்லுவோம் ஆண்டவர். இங்கே வேதம் சொல்லுது, நோவா அப்படியே செய்தான். அதுக்கு அடுத்து தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெரிய டிராபேக், நம்ம பெரிய பலவீனம், பெரிய பலன். என்ன பலவீனம் பலன்? நம்ம அப்படியே செய்யறதில்ல. எப்படி செய்யறதில்ல? தேவன் சொன்னார்னா அப்படியே. அந்த அப்படியேங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? என்னது? நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம ஐடியாலாம் போட்டு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் அப்படின்னு வசனத்தை கேட்டு யார்கிட்டையும் மனுஷங்கிட்ட போய் நிற்க கூடாது, பேங்க்ல போய் வாங்கிக்குவோம் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா போடுவோம். எப்படி? அவர் கடனே வாங்காதன்கிறார். நம்ம எப்படி போறோம்? மனுஷங்கிட்டலாம் போய் நிற்க கூடாது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை, ஆண்டவரே சொல்லியிருக்காரு, பேங்க்ல வாங்குவோம். அது கடன்ல இல்ல. இப்ப கடன்கிற வார்த்தையை இல்லாம ஆக்கிட்டாங்க. லோனே கிடையாது, எல்லாமே இஎம்ஐ. அப்படித்தானே? கொஞ்சம் அசந்து மசந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இஎம்ஐ போட்டுருவாங்க. அப்படி திருறாங்க. இன்னைக்கு தேவன் சொல்லுகிறதை அப்படியே என்னென்ன காரியத்துக்கு செய்யறோம்? எந்தெந்த நல்லா சொல்லுவோம். நம்ம எல்லா விஷயத்திலையும் அப்படியே செய்ய மாட்டோம், கரெக்டா? சில விஷயங்கள் அப்படியே செய்வோம்,
சில விஷயங்கள் அப்படியே செய்வோம். என்னென்ன விஷயம் அப்படியே செய்வோம்? நமக்கு சாதகமான விஷயங்கள், அப்படித்தானே? நமக்கு எதெல்லாம் சாதகமோ அதெல்லாம் அப்படியே செஞ்சிருவோம். சரியா? எதெல்லாம் பாதகமான விஷயமோ நம்மளால செய்ய முடியாதோ அதுல எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குவோம். இந்த எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டவன் கதை தெரியுமா? லோத்துன்னு ஒருத்தன் இருந்தான். தெரியுமா அவன் கதை? ஆதி ஆமத்துல லோத்துன்னு ஒருத்தன் இருந்தான். ஆண்டவர் அவனை எங்க ஓடி போக சொன்னார்? யாராவது எடுத்து அந்த வசனத்தை வாசிங்க. சோதோம் கொமோராவை நான் அழிக்க போறேன், உன் ஜீவன் தப்ப சமபூமி எங்கும் இல்லாத உன் ஜீவன் தப்ப எங்க போக சொன்னார்னு மட்டும் வாசிங்க. ஆதியாமம் காணாம போயிடுச்சா? சீக்கிரம். லோத்து கதையை இவ்வளவு தேடுங்கள் 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 தரப்படும். சிஸ்டத்துல இருந்து இன்னும் தேடுறியாமா? சத்தமா வாசிங்க, சத்தமா வாசிங்க. எந்த வசனமாவது சொல்லுங்க, யாராவது வாசிப்பாங்க. ஆதியாகமம் 19:17 பக்க நம்பர் சொல்லணுமா? எங்க போச்சுன்னாரு? எங்க போச்சுன்னாரு? அவன் அப்படியே செய்யாம நம்மள மாதிரி அவன் நம்ம ஆளு என்ன செய்யறான்னு பாருங்க அடுத்த வசனத்துல. அப்படிலாம் இல்ல ஆண்டவரே. இதெல்லாம் நல்ல விளக்கானமா பேசுறாரு. என்னவா? யாரு போ சொல்றது? ஆனா இவன் என்ன சொல்றான்? அவருக்கே ஒரு ஐடியா கொடுக்குறானா? செத்து போறதுக்கு ஆண்டவர் ஓடி போ சொல்லுவாரு? சோதோம் குமாரல கெடரான்னு விட்டுருப்பாருல்ல. சோதோம் குமாரவில் நீ இப்படியே கெட்டு சாவடான்னு விட்டுருப்பாருல்ல. ஆனா அவர் சொல்றாரு நீ ஜீவன் தப்ப மலைக்கு ஓடி போன்னு சொல்றாரு. ஆனா நம்மால் அதுல ஒரு இக்கனா ஒரு கிளாஸ் இல்ல ஆண்டவரே, அப்படி எல்லாம் ஆண்டவரே உமக்கு தெரியாது, நீர் வேற, என் பாடி கண்டிஷன் சரி கிடையாது, மலைக்கு ஏறினா செத்து போயிடுவேன், அதனால ஒரே ஒரு பட்டணத்தை மட்டும் என்னவா வையுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் நடந்த விஷயம் என்னது? அந்த பட்டணத்துக்கு போறப்ப அவன் பொண்டாட்டி என்ன ஆயிடுறா? ஒப்பு தூண் ஆகுறா. இப்ப திருப்பி பயம் வந்துருச்சு. திருப்பி எங்க தான் போறாரு நம்மாலு? அதுக்கு அடுத்து 2 வசனம் கழிச்சு வாசிங்க. ஓடி போட்டு சின்ன ஊர் தானே. அடுத்து அப்படியே போங்க. இன்னும் சோவார் என்னப்பட்டது? அடுத்து லோத்து உப்பு தூண் ஆனதுக்கு அப்புறம் வாசிங்க. ஆண்டவர் எங்க போ சொன்னாரு? நம்மால் என்ன சொன்னாரு? போனா செத்து போயிருவேன். இப்ப எங்க போனாரு? ஏசப்பா சொன்னப்பயே போயிருந்தா பொண்டாட்டி உப்பு தூணாயிருப்பாளா? ஒரு அருவருப்பின் சந்ததி உருவாயிருக்குமா? உருவாக்கி இருக்குமா? தான் தகப்பனோடயே சேர்ந்து அந்த பிள்ளைய பெற்றுட்டாங்க. 2 மோசமான சந்ததி. மோவாப் கர்த்தருக்கு அருவருப்பு.
சர்வநாசம் பண்ணுங்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்யலைன்னா இதுதான் நடக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பாருங்க. ஏசப்பா உங்கள்கிட்ட என்ன சொன்னார்? இந்த வருஷம் வாக்கு தத்துவம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? பார்க்காம சொல்லணும். பின்னாடி எழுதி போட்டிருக்காங்களா? யாரு யார் சொன்னா? என்னன்னு சொன்னாரு? கேட்டுக்கிட்டீங்களா? கேட்டுக்கிட்டீங்களான்னு கேட்டேன். வசனம் புரிஞ்சா? என்ன புரிஞ்சு? அவர் நம்புறப்ப அந்த வாக்கு தத்தம் என்ன புரிஞ்சிச்சு? அப்படியா சொன்னாரு? அப்படின்னா என்ன? அப்படின்னா அப்படித்தான். அறியாதுன்னா என்னது? தெய்வமே, நான் தமிழ்நாட்டில் தானே இருக்கேன். அறியாததுன்னா என்னது? தெரியா, ஒண்ணுமே இது வரைக்கும் அதை பத்தியே தெரியாது. அப்புறம் உனக்கு எட்டாததுமான என்னது? பெரிய காரியங்களை யார் செய்வாரா? அவர் செய்வார். நம்பிக்கை இருக்கா? இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத, அறியாத, எட்டாத பெரிய காரியங்கள் என்னத்துக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க? அவர் செய்வேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காராம். ஆனா இவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. அவர் வந்து செய்யணும். இது என்ன அநியாயமா இருக்கு? என்னைக்கு என்னைக்கு வெயிட் பண்ணிருக்கீங்க? ஏதாவது அறியாத காரியம், நான் இதை கர்த்தருக்காக வெயிட் பண்ணி காத்திருந்து பெற்றுக்கொண்டேன். புத்திக்கு எட்டாத விஷயம். இன்னைக்கு அந்த அம்மா சொன்னாங்கல்ல, ஆட்டோவில் போறப்ப பிள்ளைக்கு மூச்சு நின்றுச்சு, கண்ணெல்லாம் நீர் குத்திடுச்சு. என்ன இது எப்படி செய்யணும், இதை எப்படி சரி பண்ணணும்னு அவங்களுக்கு எட்டாத காரியம் கர்த்தர் செஞ்சிருக்காரா இல்லையா? அதுதான் நீங்கள் அறியாததும் எட்டாததுமானா என்னால ட்ரை கூட பண்ண முடியாது. அதானே எட்டாவது. இந்த தென்னை மரத்துல தேங்காய் போடுங்க, கீழே இருந்து தவ்வுவோமா? எங்க யாராவது கீழே நின்று ட்ரை பண்ணியிருக்கீங்களா? தென்னை மரத்துல தேங்காய் போடுங்க, என்ன தேங்காய் இளநீ பறிப்பதற்காக கீழே இருந்து தவ்வி தவ்வி யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா எட்டாதுன்னு தெரியும். கரெக்டா? துரட்டி வச்சு போடுங்கம்மா. அதான் பிரச்சனையே. அவர் தருவார்னு வெயிட் பண்றதை விட்டுவிட்டு நம்ம ஒரு குரட்டியை எடுத்துட்டு வந்து வெடுக்கு வெடுக்குன்னு பிடிங்கிறது. அப்புறம் அவர் தான் கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? இதான் லோத்து பண்ணான். மலை தேசத்துக்கு ஓடி போடான்னா, ஐயோ போனா செத்து போயிடுவேன். கடைசியில் எங்க போனா? எல்லாத்தையும் இழந்து மலை தேசத்துக்கு தான் போனான். தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை சொன்னார்னா அது உலகமே அழிஞ்சாலும் அது மாறாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும் அவரோட வார்த்தைகளோ. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாருன்னா அது மாறுமா? மாறுமா? மாறாதா? ஆனா என்ன செய்யணும்? அந்த ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யணும். அதுல உங்களோட இக்கனாலாம் சேர்க்கக்கூடாது. யோசிச்சு பாருங்க, நீங்க சாம்பார் வைக்கிறப்ப உங்க வீட்டுல பக்கத்துல பிள்ளைங்க இல்ல உங்க வீட்டுக்காரர் வந்து இந்த இது கொஞ்சம் போட்டுக்கோ, இந்த சீனியை கொஞ்சம் போட்டுக்கோ அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சேர்த்தா அது சாம்பாராவா இருக்கும்? எப்படி இருக்கும்? சாக்கடையா இருக்கும். அது மாதிரிதான் இன்னைக்கு தேவன் சொன்னதுக்கே நான் ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருக்கேன். நோவா என்ன பண்ணானா அப்படியே செய்தான். இன்னைக்கு ஏசப்பா சொன்னது எத்தனை விஷயத்தை அப்படியே செஞ்சிருக்கோம். காலையில எந்திரிச்சு ஜெபி, அதிகாலையில் என்னை தேடுகிறவன், ஏசப்பா சொன்னது தானே. எத்தனை பேர் இதை அப்படியே செஞ்சிருக்கோம்? போர்வை எடுத்து பொத்திக்குவோம், அப்போதான் இல்லாத தலைவலியெல்லாம் வரும். ஏசப்பாவுக்கு ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் எந்திரிச்ச உடனே அப்படி அவர் எழுப்பி விட்டாருனோடனே அப்படியே எத்தனை பேர் செஞ்சிருக்கோம்? ஆண்டவரே ஒரு 10 நிமிஷம் கொஞ்ச நேரம் இங்கிட்டு திரும்பி திரும்பி படுத்து கையெல்லாம் சூவ பிடிச்சு போச்சு,
எத்தனை பேர் எழுப்பி விட்டோடனே அப்படியே எந்திரிச்சு சொல்லுங்க. இது சும்மா உதாரணம் சொல்றேன். அவர் எத்தனை காரியங்கள் உங்கள்கிட்ட பேசினாருன்னு யோசிச்சு பாருங்க. பொய் சொல்லாது இருப்பாயாகன்னு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருக்காங்களா? பாஸ்டர் சொல்லியிருக்காரா? எத்தனை பேர் அப்படியே கேட்டு இதுக்கு மட்டும் பொய் சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் பொய், நல்லதுக்கு சொல்றதெல்லாம் பொய் இல்லைல்ல, அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? பொய் நல்லதுக்கு சொல்லாமா? நம் இந்த இப்போ வந்து இப்படி கரெக்டான மாதிரி சொல்லக்கூடாது. ஆனால் சொல்லியிருக்கோமா இல்லையா? எனக்கு ஏசப்பா சொல்லி கொடுத்தாரு. என் பிள்ளைகிட்ட கூட 5 வயசு பிள்ளை தான். நான் உனக்கு நேற்று நடந்த வச்சு நான் 1 மாதம் கழிச்சா வீட்டுக்கு வந்தேன். அவட்ட நான் சொல்லியிருந்தேன், நாளைக்கு அப்பா உன் கூட விளாட்றேன். அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. நாளைக்கு அப்பா உன் கூட விளாட்றேன். அப்போ பகலெல்லாம் கேட்டால் எனக்கு ஃபோன் காலு பேசிகிட்டே இருந்துட்டேன். நைட்டு 11 மணி. இன்னைக்கு காலையில் சீக்கிரம் அங்கேருந்து 4 மணிக்கு 4:30க்கெல்லாம் எந்திரிச்சு கிளம்புனாதான் 5:30க்கு கிளம்ப முடியும், இங்கே வர முடியும் டயத்துக்கு. ஒரு தடவை கூட டயத்துக்கு வரல. எனக்கு ஐயாவை பார்க்கவே ரொம்ப கோச்சமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்துட்டு ஆமேன், தேவன் கொண்டு வந்துட்டார். நான் என்ன சொன்னேன்னா, அவட்ட வந்து நான் சொன்னேன் ஒரு வார்த்தை. முந்தானே சொல்லியிருந்தேன், நாளைக்கு நான் அப்பா விளாட்றேன். குளிச்சுட்டு வந்தேன், இந்த பேசி முடிச்சுட்டு விளாட்றேன், இந்த பைபிள் வாசிச்சுட்டு விளாட்றேன் அப்படின்னு சொன்னேன். நைட்டு 11 மணிக்கு பிடிச்சிட்டேன் எங்கள் ஃபேமிலி ப்ரேயருக்கு முன்னாடி. நீங்கள் விளாட்றேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு ஒரே கோபம். ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு, பிள்ளைங்கிட்ட கூட போய் சொன்னாங்க, அதுவும் பொய் தான். நான் உனக்கு அப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தரேன் மாட்டீங்கன்னா பொய் தான். நல்லா கவனிச்சுங்க. ஆண்டவர் பரலோகத்துக்கு போகிறப்ப டப்புன்னு நிப்பாட்டி போயிடுவார். என்னன்னா, உன் பிள்ளைகிட்ட போய் சொல்லிட்டேல்ல. ஆண்டவருக்கு சின்ன பொய் பெரிய பொய்ன்னு இருக்கா? என்னது? நைட்டு 11 மணிக்கு ப்ரேயரை, ஃபேமிலி ப்ரேயரை முடிச்சுட்டு அவ கூட விளாண்டுட்டு தான் படுத்தேன். அவளை கூட சமாளிச்சிடலாம், இன்னொருத்தரை சமாளிக்க முடியாது. உங்க வார்த்தையில கவனமா இருங்க. அவர் சொன்னார்னா அப்படியே செய்யுங்க, அப்படியே செய்யுங்க. சின்ன விஷயம் தான், பொய் சொல்லாது. உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அப்படியே செய்யுங்க. அது எப்படி அவங்க பேச்சுற பேச்சுக்கு அன்பா கூற முடியும்? இந்த மட்டும் சோறு போடுறதே பெருசு, விஷம் வைக்காம மனசுக்குள்ள வருதா இல்லையா? இதெல்லாம் காரணம் சீரியல். ஆண்டவர் எல்லாத்துக்கும் கணக்கு கேட்பார். நாள் வருது, சீரியல் பார்த்த கண்ணெல்லாம் அங்கே வந்து நிற்கும். அப்போ வந்து கேட்பார், என்னம்மா என்னைய பார்க்குறதோட சீரியல் தானே ரொம்ப நேரம் பார்த்த, போய் பாருன்னு அனுப்பிச்சி விட்ருவார். நல்லா கவனிங்க. இது வரைக்கும் ஏசப்பா உங்களுக்கு வந்து அப்படியே ரொம்ப அனுசரணையாக பேசி வக்காலத்து வாங்குற வக்கீலா இருக்காரு, பரிந்து பேசுகிறவரா. ஒரு நாள் வரும், அவர் நியாயாதிபதியாய் வெள்ளை சிங்காரத்தில் உட்காந்துருப்பார். அப்போயும் போய் ஏச்சப்பா ஏச்சப்பா இந்த ஒரு தடவை அப்படின்னா செருப்பால் அடிப்பேன்றார். சாரி, கொன்றுவார், என்னை விட்டு அகன்று போன்றுவார், தப்பிக்கவே முடியாது. அன்னைக்கு போய் ஏத்தப்பாட்ட வந்து நான் நம்ம ஏத்தப்பா தானே ஒரே அடி புறத்தாங்காட்டி, என்னது பொட்டனியை காட்டி, அவ்வளோதான். சீரியஸா நான் சிரிச்சுட்டே சொல்றேன், இதுதான் உண்மை. அவர் சொன்னதை அப்படியே செய்யுங்க. அப்படி செஞ்சா என்ன நடக்கும்? அவர் சொன்னதை அப்படியே செய்யுங்க. சுத்தி வேற சூழ்நிலைகள் சாதகமாவே இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கணும். சண்டை போடாத, சகோதரர்களை ரெண்டகம் பண்ணாத அப்படின்னு ஒரு வசனம் உங்களுக்கு நேரா வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டகம் பண்றதுன்னா என்ன? இங்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு, அங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு, கோல் சொல்லி பத்த வச்சு அதுல குளிர் காய்கிறது. இந்த வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படினா என்ன பண்ணணும்? அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். என்னக்கா நேத்து அந்த விஷயம் பேசிட்டு இருந்தமே, எப்பா வேணாம்ப்பா, நேத்து தான் ஆண்டவர் பேசினாரு சபையில, அதனால இதை இப்படியே விட்டுருவோம் அப்படின்னு அவர் சொன்னதை அப்படியே செய்யறதுக்காய் அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை நோவா மாதிரி ஆசீர்வதிப்பார். ஆமென். உலகமே அழிஞ்சாலும் நீங்க அழிய மாட்டீங்க. உலகத்துக்கே ஒண்ணும் இல்லைனாலும், உலகமே தத்தளிச்சாலும்
நீங்களும் உங்க குடும்பமும் சேஃபா இருப்பீங்க. ஆமென். இதான் நோவா அவர் சொன்னபடி செய்ததின் விளைவு. அவர் சொன்னபடி செஞ்சனால அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? உலகமே அழிஞ்சிருச்சு. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் கொஞ்சமாவது கற்பனையில யோசிச்சு பாருங்களேன். இந்த உலகமே அழிஞ்சு போகுதுப்பா. அதுல எவனா தப்பி பிழைக்க முடியுமா? ஒரே ஒருத்தனால மட்டும்தான் முடியும். யாரால? அவர் சொன்னதை அப்படியே செய்யறவனால. சரியா? கர்த்தர் சொன்னதை அப்படியே சரியா? அப்ப என்ன நடக்கும்? உங்க குடும்பம் காக்கப்படும். பேழைக்குள்ளன்னா என்ன அர்த்தம்? உலகத்துல என்ன நடந்தாலும் உன் பக்கத்தில் 1000 பேரும் அது உன்னை உன் கண்களால் மாத்திரம் பகலில் பறக்கும் அன்புக்கும் சங்காரத்திற்கும் இதெல்லாம் எப்ப நடக்கும் தெரியுமா? நீங்க பேழைக்குள்ள இருக்கிறப்ப. இந்த பேழைக்குள்ள இருக்கணும்னா அவர் சொன்னதை அப்படியே செஞ்சிருங்க. சரியா? செய்யலாமா? எத்தனை பேர் அப்படியே செய்ய ஆயத்தம்? அப்படி கண்ணு மூடுங்க. உடனே அதெல்லாம் ஒப்பு கொடுத்துங்க. கண் வலது கரத்தை உயர்த்தி தேவனோட ஒரு உடன்படிக்கை பண்ணுவோம். ஆண்டவரே, இது வரைக்கும் நான் அப்படியே செய்யல. இன்னைக்கு நான் தீர்மானம் பண்றேன் ஆண்டவரே, நீங்க என்கிட்ட என்ன பேசினாலும் அதை அப்படியே செய்வேன் ஆண்டவரே. அதற்கு அப்படியே கீழ்ப்படிவேன், என்னையும் என் குடும்பத்தை. ஆமென். இப்படி நீங்க செய்யும் பொழுது வீணான மருத்துவ செலவு வராது. வன்கண்கள், பொறாமை, பில்லிச்சூனிய கட்டு என்னும் உங்களை நெருங்காது. உலகமே அழிஞ்சாலும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒண்ணு ஆகாது. ஆமென். அப்படி தேவனால் பாதுகாக்கப்பட நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? அவர் சொன்னதை அப்படியே செஞ்சிருங்க. சரியா? இப்ப ரெண்டாவது இன்னொரு ஆளை பார்ப்போமா? நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். லூக்கா 5:5 வாசிங்க. ஓகே. எத்தனை பேருக்கு உங்க தொழில்ல, உங்க வருமானத்துல இடம் கொள்ளாமல் மட்டும் தேவன் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றது விளங்கலையா? எத்தனை பேர் வீட்டில் நல்ல செல்வம், அதாவது வருமானம் நல்லா பெருகணும், இடம் ஐயோ போதும், இதுக்கு மேல என்னால வருமானம் வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. யாராவது சொல்லுவீங்களா? அதானே. அப்புறம் எங்கிட்ட அவர் ஆசீர்வதிக்க சொல்ல மாட்டோன்னு வேற சொல்றாங்க. அந்த அளவுக்கு தேவனால ஆசீர்வதிக்க முடியும், தெரியுமா? ஆமென். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சாப்பிட்டது பழைய சோறா இருந்தாலும் வயிறு முட்டை அந்த நீராகாரத்தையும் குடிச்சிட்டு போய் முன்னாடி ஒரு மட்டன் பிரியாணி வச்சா எப்படி இருக்கும்? சாப்பிடணும்னா தோணும். சாப்பிட்டது பழைய சோறு தான்யா. திருப்தியானவன் தேன் கூட்டையும் மிதிப்பான். அப்படி ஒரு திருப்தி ஆண்டவர் கொடுத்துருவாரு. ஆமென். நான்லாம் அந்த திருப்தியில தான் உயிர் வாழ்றேன். எனக்கு எப்படா என் அக்கௌண்ட்டை காலி பண்ணிக்கிட்டே இருப்போம்னு தான் தோணுது. எல்லாருக்கும் அக்கௌண்ட்ல காசு விழுந்தா தான் நல்லா இருக்கும். ஊழியக்காரனோட பெரிய ஆசீர்வாதமே அது காலியாக ஏன்னா எங்களுக்கு தான் தெரியும். தமிழ்ல அழகா ஒரு இறைக்கிற கிணறு தான். இதெல்லாம் நல்லா திறக்கும், ஒன்னும் கையை விட்டு நகலாது. உங்களோட எல்லா பிரயாசத்தின் பலன் ஜீரோவா இருந்தாலும் அவர் வார்த்தையின்படி என்னது முதல்ல அவர் சொன்னதுக்கு அவன் அப்படியே செய்தான். இப்ப உம்முடைய அதுல என்ன போட்டிருக்கு அழகா? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி. இந்த வார்த்தைக்கு என்ன ஒரு பவர் இருக்கு தெரியுமா? என்ன பவர் இருக்கு சொல்லுங்களேன். போச்சா?
உலகமே உண்டானது வார்த்தை தான். ஆதியிலே இப்ப சொல்லுங்க. அது இல்ல, யோவான் 1வது அதிகாரம். தெய்வமே, ஆதியிலே தேவன் வானத்தை எப்படி சிருஷ்டிச்சாரு? ஓகே. அந்த வார்த்தை இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை யாரு? தேவன்னா யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தானே வார்த்தை. இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி செய்யுங்க அப்படின்னு இங்க போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே செய்கிறேன். இந்த வார்த்தைக்குரிய வல்லம் என்ன தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறது. இந்த வார்த்தைக்கு ஒரு வல்லம் இருக்கு. ஒண்ணுமே இல்லைன்னாலும் உருவாக்கக்கூடிய வல்லமை இந்த வார்த்தைக்கு இருக்கு. சரியா? உங்களுக்கு ஞானமே இல்லைனாலும், உங்களுக்கு வருமானத்துக்கு வழியே இல்லைனாலும், உருவாக்கக்கூடிய வல்லமை எதுக்குண்டு? தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. அந்த வார்த்தையின்படி செய்யுங்க. வார்த்தை என்ன சொல்லுது? போன வாரம் என்ன மெசேஜ்? நீங்க அமைதியா இருங்க. நீங்க ஒரு ஆள் தான் சர்ச்சுக்கு வந்தீங்களா? எத்தனை பேர்? அவங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு ஆசை இருக்காது? இப்ப சொல்லுவாங்க பாருங்க. போன வாரம் என்ன மெசேஜ்? சாமுவேல் பத்தி சொல்லி கொடுத்தாங்களா? அதான் என்னது எனக்கு தெரியும். பைபிள் அம்புட்டு பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. நான் சொல்லவா? போன வாரம் பைபிள்ல இருந்தானே மெசேஜ் கொடுத்தாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன வார்த்தை வந்துச்சு? அன்னாளின் ஜெபம். வேற என்ன? அன்னாளின் ஜெபம் இப்படியே தான் சொன்னாரா பாஸ்டர்? அன்னாளின் ஜெபம் ஆமேன் அப்படின்ட்டு போயிட்டாரா? என்ன வார்த்தை வந்துச்சு? இப்படித்தான். என்ன லட்சணமா கவனிக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்புறம் எங்கிட்ட ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு? போன வாரம் வந்த வார்த்தை என்ன? அது கதை. நான் கேட்கறது வார்த்தை. அதான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ண. யாரு போன வாரம் பிரசங்கம்? ஆண்ட்ரூஸ் ஐயா. என்ன? அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்கணும். படி பெருகும் சேனை, பெருகாத சேனை. சரி. யாரும் கூப்பிடுறாங்க. சாமுவேலுக்கு முன்னாடி அவங்க தலைமுறையில என்ன கிடையாதான்? எவனுக்கும் ஆண் பிள்ளையே கிடையாது. அன்னாளுக்கு முன்னாடி அவங்க சாமுவேலோட அப்பாவுக்கு அவங்க வம்சத்துல யாருமே ஆண் பிள்ளையே கிடையாது. தெரியுமா அந்த கதை? சும்மா என்னத்தையும் கேட்டுட்டு போறது. அதனாலதான் தெரிய மாட்டேங்குது. அந்த சாபத்தை உடைச்சு வந்தவர் தான் இந்த சாமுவேல். சரியா? ஆண்டவர்கிட்ட வந்தா உன் பரம்பரை சாபம் உடைக்கப்படும். அதுதான் அதோட உண்மை. சரி, இதுல உங்களுக்கு என்ன வார்த்தை வந்துச்சு? சாமுவேல் உள்ள போயிட்டாரா? பலிபீடத்துக்குள்ள போயிட்டாரு. சூப்பர். சரி, இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? இதெல்லாம் கதை. நம்ம பைபிள் நானும் வாசிச்சிருக்கேன். அதையே திருப்பி என்கிட்ட சொல்றீங்க. இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? போன வாரம் ஏசப்பா உங்களோட பேசின வார்த்தை என்ன? சரி, போன வாரத்தை விடுங்க. அதுக்கு முந்தின வாரம் யார் மெசேஜ்? வேட்டி ஐயாவா? தெய்வமே, என்னையே பேண்ட் ஐயான்னு சொல்லுவீங்களா? ஐயோ, வேட்டி ஐயாவா? யாத்தே, இவங்கிட்ட கவனமா இருக்கணுமே. என்னை என்னென்ன பேர் சொல்லலாம் கூப்பிடுறாங்களோ. சரி, வேட்டி ஐயா என்ன சொன்னாரு?
குறி நான் பார்க்கல, பார்த்து பார்த்து சொல்றதெல்லாம் பொழப்பா? ஓ மறந்துருதான், கேட்டுக்குங்க. அது கரெக்ட். எங்க எழுதி வைக்க சொல்லியிருக்காரு? இல்ல, வசனத்தை எங்க எழுதி வைக்க சொல்லியிருக்காரு? புத்தியுள்ள ஆராதனை பத்தி எத்தனை பேர் போய் புத்தியுள்ள ஆராதனை செஞ்சீங்க? அந்த வார்த்தையின்படியே எது புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. எத்தனை பேர் போய் பண்ணீங்க? யாருமே பண்ணல. இயேசு கிறிஸ்தப்பாவோட வார்த்தைக்கு வேல்யூ அவ்வளவுதானா? யோசிச்சு பாருங்க. அவர் வார்த்தையின்படி பண்ணீங்கன்னா என்ன நடந்து தெரியுமா? அவங்களோட உலக பிரகாரமான முயற்சி அனைத்தும் பூஜ்ஜியமாயிடுச்சு. என்ன ட்ரை பண்ணாலும் ஒண்ணுமே விளங்கல, எவ்வளவு பண்ணாலும் ஒன்றும் வாய்க்கல, எல்லாமே தட்டி போயிடுச்சு, பூஜ்ஜியத்துல இருக்கும். அப்படிதான் அங்க சொல்லுது. அவன் என்ன சொல்றான்? ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள், அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்றது யாரு தெரியுமா? சின்ன வயசுல இருந்தே மீன் பிடித்து கொண்டிருக்கிற ஒரு நபர். அவருக்கு எந்த காலத்துல எந்த இடத்துல வலை போட்டா மீன் கிடைக்கும் கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்படிப்பட்ட அவன் சொல்றான் ஒன்னும். இப்ப இவர் சொல்றாரு, நீ போய் ஆழத்துல உன் வலைய போடுன்னு. இவனுக்கு யோ, நாங்க ராத்திரி பூரா தேடி பார்த்துட்டு சல்லடையா அந்த கடலையை சலிச்சிட்டோம்யா, ஒன்னும் கிடைக்கலையா அப்படின்னு அவன் சொன்னானோ, உம்முடைய வார்த்தையின்படியே என்ன சொல்றான்? உம்முடைய வார்த்தையின்படியே போடுகிறோம் என்றான். அதுக்கு அடுத்து என்ன போட்டிருக்கு? அதுதான் வார்த்தையப்படி நாங்க செய்யறோம். நீங்க நம்ம எல்லாம் சொல்லிட்டு போயிடுவோம். ஆண்டவரே, இப்ப நான் சொன்னோன்னே நீங்க எத்தனை பேர் அவர் வார்த்தையின்படி செய்வோன்னு ஒப்பு கொடுக்குறீங்க? கையெல்லாம் தூக்கிட்டு கேட்டு போயிடுவோம். ஆனா அதுக்கு அடுத்த வசனம் தான் முக்கியமானது. அந்த படியே அவன் செய்து. நம்ம வார்த்தையை கேட்டுட்டு கேட்டுட்டு போறதுல ஒரு புண்ணியம் இல்லை. மத்தேயுல 7:24 நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவனோ அவன் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டிய புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் இருக்கு. அப்ப புத்தியுள்ள மனுஷன்னா யார் தெரியுமா? யாரு? 10 கன்னிகை போனாங்க. எத்தனை பேரு? அதுல எத்தனை பேர் மணவாளன் வர்றப்ப கூட போனது? நல்லா கவனிச்சுக்குங்க. அவங்களுக்கு பேர் என்னன்னு சொல்றாரு ஆண்டவர்? புத்தியுள்ள கன்னிகை. அப்ப தேவன் ஒரு மனுஷனை பார்த்து புத்தியுள்ள மனுஷன் அப்படின்னு சொன்னா நீ தாண்டா பரலோகத்துக்கு வருவான்னு அர்த்தம். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் புத்தியுள்ள மனுஷன். அப்ப செய்யாதவன், அதுலயும் போட்டிருக்க, அடுத்து அதையும் போட்டிருக்கு, செய்யாதவன் எவனோ அவன் என்னவா? புத்தி இல்லாதவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பரலோகம் போகவே முடியாது. நீங்களே நல்லா கேட்டுக்குங்க, நான் சொல்லல, வேதம் சொல்லுது. நீங்க புத்தியுள்ள மனிதர்களா புத்தி இல்லாதவர்களா? யாரு நீங்களா? வேட்டி ஐயா சொன்னது என்னன்னு கேட்டா, அவர் வேட்டி அவருக்கு சொன்னது மறந்து போச்சு. இந்த கொடுமை எங்க அவர் கேட்டு வேட்டி ஐயாவா? வேட்டி ஐயா சொன்னது என்னது? அதுக்கப்புறம் பிரட்டி கிரட்டி பார்த்து என்னத்தையோ சொல்றாங்க. அதையாவது செஞ்சீங்களானா செய்யலையா? புத்தியுள்ள ஆராதனை. அவர் வார்த்தையின்படி செய்தோமானால் உலகம் எதிர்பார்க்காத, உலகத்தால் தர முடியாத, வாய்ப்பே இல்லாத இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். எப்ப தெரியுமா? அவர் வார்த்தையின்படி. அவர் வார்த்தையின்படி செஞ்சீங்கன்னா, முதல்ல அவர் சொன்னபடி அப்படியே செய்யணும். ரெண்டாவது அவர் வார்த்தையின்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தை வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். சரியா?
அந்த வார்த்தையின்படி நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தருவாராம்? எப்படி தருவாராம்? வலைகள் கிழிந்து போகத்தக்கதாய். ஐயோ என்னால முடியல, பக்கத்துல யாராவது இருக்காங்களா, இந்த நீ ஒரு வீடு கட்டிக்கோ, இந்த நீ ஒரு வீடு அம்புட்டு அப்படியே இருக்கிற இடமெல்லாம் போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம், என்னது செல்லும் இடமெல்லாம், செல்லும் இடமெல்லாம். யாரு? சொந்தக்காரங்களா? நம்ப 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 போனோம்னா விளங்காது. நமக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, நான் வாரேன் பின்னாடி, இன்னும் நம்ப விடவே இல்லை. 500 ரூபா நோட்டு கீழே கிடந்துச்சுன்னா நம்ப ரூபா அப்படின்னா சொல்லுவான், யாருவா? ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்றப்ப மட்டும் நம்ப. சரி, நீங்க இந்த உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க? ஆசீர்வாதமா இருக்கிறீர்கள் சொல்லியிருக்கு. எத்தனை பேர் உங்க பகுதிக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்க? நீங்க வேற பிரதர், நாங்க அதுக்கு சாபமா இல்லாம இருந்தாலே நல்லது. எப்ப பார்த்தாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, ஐயோ அவங்களா சண்டைக்காரி அப்படின்னு ஒரு பேர் வாங்காம இருக்கமே, அதுவே பெரிய ஆசீர்வாதம். அப்படித்தானே? அவர் வார்த்தையின்படி, அவர் என்ன சொல்றாரோ அவர் வார்த்தையின்படி செய்யுங்க. இடம் கொள்ளாமல் மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கலைன்னா என்னன்னு கேளுங்க. இது நான் சொல்ல, அவர் உங்களுக்கு சொல்ல சொன்னார். ஆமென். அடுத்து 3வது ஒரு கேட்டகரி இருக்கு. யோவான் 2வது அதிகாரம் 7வது வசனமா? ஓகே, 5 வாசிங்க. அதின்படி செய்யுங்க. என்னது அப்படின்னா என்னது? அதுதான் ஏற்கனவே பார்த்துட்டோமே. அதின்படி செய்யுங்கள். ஒரு வசனத்தை நம்ம புரிந்து கொள்ளுதல்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படியே, கிருபை வரங்களும் வேற வேற. கரெக்டா? நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்க புரிஞ்சுக்க முடியாது, நீங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நான் புரிஞ்சுக்க முடியாது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வரங்களும் வேற வேற. சரியா? அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படியே அவனுக்கு உரிய ஆசீர்வாதம் என்னோட கூட வருகிறது. கரெக்டா? இப்ப ஒரு வசனத்தை நீங்க கேட்ட உடனே உங்களுக்கு ஒரு புரிதலை உண்டு பண்ணும்படி உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களோட பேசுவார். நீங்க 2 பேரும் பக்கத்துல பேசுனீங்கன்னா ஆவியானவர் பேசுறது கேட்காது. சரியா? ஒரு வார்த்தையை கேட்டீங்கன்னா வீட்டுல போய் உட்காந்து ஜெபிங்க. இப்ப அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அவர் சொல்லியிருக்காரு, அதன்படி செய்யுங்கிறாரு, அப்படியே செய்யுங்கிறாரு. அவர் வார்த்தையின் இதுக்கு எனக்கு என்னன்னே புரியல, என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள யார் இருக்கா தெரியுமா? நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியினாலே உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்படி ஒருத்தர் உங்களுக்குள்ள இருக்கார். யார் தெரியுமா? யார் அது? ஏசு கிறிஸ்துவா? அப்படியா வசனம் சொல்லுது? அதுக்கு தான் வாயை திறக்காமே உட்காந்துருக்கேன். நீங்க வேற இவர்கிட்ட வாயை திறந்து வாங்கி கட்டுறதுக்கு. பரிசுத்த ஆவியானவர், இந்த வசனம் வாசிச்சது இல்லையா? நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினால ஆவியானவர் தாமே நமக்காக. இப்ப மட்டும் நல்ல விளக்கமா பேசுங்க. வாக்கு கடங்காத நமக்கு என்ன செய்யறாரா? அதுல எழுதியிருக்க, மேல பார்த்து பார்த்து சொல்றீங்க. நமக்காக வேண்டுதல் செய்யறாரா. நமக்குன்னு ஒருத்தர் நமக்குள்ள இருக்காரு. என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா அவரை? அப்படியா? அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? ஆனா ஒண்ணும் செய்ய மாட்டோம். நல்லா செய்வீங்க, சூப்பர். என்ன அவர் என்ன லாஸ்டா சொல்லி கொடுத்தாரு? எல்லாமே எல்லாமே இந்த சின்ன பிள்ளைங்க சொல்ற மாதிரி, எதுப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லாமே சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கு.
என்ன சொல்லி கொடுத்தாரு? மறந்துருச்சான். ஓ, இதுவும் அவர் தான் சொல்லி கொடுக்குறாரா? சொன்னதுல மறந்துருச்சான். ஐயோ, இவ்வளவு நேரம் வாயை திறக்காம இருந்து இப்ப திறந்து மாட்டிக்கிட்டு. உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு. நான் போய் உங்களுக்கு அவர் உங்களை என்ன பண்ணுவாராம்? சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவாருன்னு எங்க இருக்கு? யோவான்லயும் இருக்கு, லூக்காலயும் இருக்கு. சரியா? நீங்க போய் தேடி வாசிங்க. அவர் என்ன பண்ணுவாராம்? உங்களை சகல சத்தியத்துக்குள்ளயும். அப்ப நமக்குள்ள ஒருத்தர் இருக்காரு. எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க? அதை கேட்கணும். அதை கேட்காம நான் பாட்டுக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்றவர்கள் எத்தனை பேர்? அதுவே பாதியா? நான் பாதி தான். வாய் வரைக்கும் தான் அபிஷேகம். உண்மை கையை நல்லா. எத்தனை பேருக்கு 1000 ரூபாய் வேணும்? அங்க வந்தியா? எவ்வளவு வேகமா கை தூக்கி எனக்கு வரலையா? பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்றேன்னா அதை சொல்றதுக்கு வழி இல்லை. 1000 ரூபாய் வேணும், எனக்கு வரல, எனக்கு வரல. தெய்வமே, அபிஷேகம் பெற்றவங்க எத்தனை பேரு? 1 2 3 4 5 6 7 8. எங்க ஆட்கள்லாம் கை தூக்க வேணாம், கேட்க பண்ணிக்கிறோம். சரி, ஓகே ஐயா. அடுத்த வட்டம் ஒரு அபிஷேக கூட்டம் நடக்கும். இதுவும் ஆட்சேபம் இருக்கா? எத்தனை பேருக்கு அபிஷேகம் பெறணும்னு ஆசையா இருக்கு? கண்டிப்பா அது வேணும். அது இல்லாம உங்களுக்கு ஏசு யாருன்னே தெரியாது. நாங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுவோம், நீங்களும் வார வாரம் உட்காந்து கேட்பீங்க, அப்புறம் போயிடுவீங்க, மறந்து போயிடுவீங்க. கேட்ட பிரசங்கம் மறக்குதுன்னா ஆவியானவருக்கு இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். தேவனுடைய வார்த்தையை வேதத்துல எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு? நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையை போல. ஒரு இடத்துல விதைச்சு விட்டுட்டீங்கன்னா முளைச்சிருமா? அது மேல அது போல வேத வசனமாகிய விதை உங்களுக்குள்ள உள்ள என்ன பண்ணணும்? நடப்படணும், விதைக்கப்படணும். அதுக்கு மேல பரிசுத்த ஆவியானவர்ங்கிற அந்த அபிஷேகம் இருந்தா தான் அந்த விதை வளரும். 30 60 100 வளர்ந்துரும். இல்லைன்னா விதையை எடுத்து அங்க போட்டு போன மாட்டான். வார வாரம் கேட்டது எத்தனை பேருக்கு மறந்து போகுது? கை தூக்காம இருக்காதீங்க. உங்களுக்கே தெரியும். இப்பதான் வேட்டி கதையே கேட்டோம். வேட்டி ஐயா சொன்னது மறந்து போச்சு, எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அவர் வேற போட்டு பார்ப்பாரு. நீங்க சொன்னதெல்லாம் வரும் அதுல. ஐயோவா, மறந்துட்டீங்களா? சரியா? ஐயா பேர் என்ன சொன்னீங்க? அவங்க பேரு செல்வராஜ் ஐயா. என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இன்னைக்கு இந்த வேத வசனம் எனக்குள்ள மறந்து போகுது, எடுக்கப்பட்டு போகுது, எனக்கு கேட்கறதெல்லாம் மறந்து போகுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உள்ள ஆவியானவருக்கு இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். நீங்க வேத வசனத்தை கேட்டுட்டு அங்க போய் அவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு இதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்கோ டைம் எடுக்கிறோம். நாளைக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதே உங்களுக்கு பெரிய வேலை. ஆமேனா? என்ன அதை இங்க இந்த சைட்ல கேட்டு உயிரை வாங்குறது அதோட பெரிய விஷயம். நாளைக்கு என்ன சமைக்க அப்படின்னு கேட்குறப்பதான் நமக்கு தெரியும். ஐயோ என்னன்னு சொல்றது, என்னத்தையா வாய்க்கு வந்தது சொல்லி விட்டுறது. அப்புறம் அது குழம்பா வர்றப்பதான் இதையா சொன்னேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வேத வசனம் உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டுச்சுன்னா, நீங்க ஒரு வார்த்தையை கேட்குறீங்கன்னா போய் ஆவியானவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவரே, இதுக்கு அர்த்தம் என்ன, எனக்கு சொல்லி கொடுங்க. அப்ப அவர் உங்களுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவார். அதின்படி இயேசு கிறிஸ்து சொன்னபடி, அதின்படி என்ன சொல்லியிருக்கு? அதன்படி என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. அப்படி செய்யும் பட்சத்துல இதுவரைக்கும் நீங்க காணாத புதிய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. இதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து யாரும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. வந்து கேட்பாங்க, என்னையா இவ்வளவு நாள் இப்படி இருந்து இப்ப என்ன திடீர்னு பயங்கர மாற்றமா இருக்கு? எவ்வளவு அன்பு, எப்படி இவ்வளவு அன்பா மாறணும், எவ்வளவு சாந்தமா மாறணும், இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. நமக்கு தான் தெரியும். அது கால் கழுவ வச்சிருந்த கச்சாடியில இருந்து வந்தது. அது எதுவா இருந்தாலும்
புரிஞ்சிட்டு அதன்படி செய்யணும். சரியா? இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு நேரம் வந்திருக்கு. இந்த 3 காரியத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். என்னென்ன காரியம் சொல்லுங்க? முதலாவது, அப்படியே செய்யணும். ரெண்டாவது, வார்த்தையின்படி. அப்புறம் மூணாவது, அந்த வார்த்தை உங்களுக்கு எப்படி புரியுதோ அதன்படி செய்யணும். புரியுதா? சாம்பார் எப்படி வைக்கணும்னு உங்களுக்கு தெரியுதோ அதன்படி தான் செய்ய முடியும். யூடியூப்பை பார்த்து அவ்வளோதான். யூடியூப்பை பார்த்து சாம்பார் வச்ச கதையெல்லாம் நிறைய இருக்கு. சாம்பார்னு சொல்லி வேற ஏதோ வந்துடுச்சு. அந்த மாதிரிலாம் ரசம் வச்சாங்க யூடியூப்பை பார்த்து. அந்த கதையெல்லாம் பெரிய கதை இருக்கு. உனக்கு என்ன வருமோ, உனக்கு என்ன புரியுமோ, வேத வசனத்தை அப்படியே எல்லாருக்கும் இதனோட அர்த்தம் எல்லாமே எனக்கு தெரியும்னு யாருமே சொல்ல முடியாது. தெரியுமா? ஒரே வசனம், ஒரே ஒரு வசனம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 4.5 மாசம் ஓடிச்சு. எத்தனை மாசம்? நான் வேற வசனமே வாசிக்கல. ஒரே வசனம். ஒவ்வொரு நாளும் வேற 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 ஆவியானவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதுக்கு இதுதான் அர்த்தம், இதுக்கு இதுதான் அர்த்தம், இதுக்கு அர்த்தம், இதுக்கு அர்த்தம், இதுக்கு அர்த்தம். அவர்கிட்ட உட்கார்ந்து பாருங்க. ஆவியானவர்கிட்ட உட்கார்ந்து பாருங்க. வேத வசனத்தை, ஆண்டவரே இந்த வாரம் நான் கேட்டிருக்கேன், இது எப்படி செய்யணும், என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது. புதுசா ஒரு மிக்சியோ கிரைண்டரோ வாஷிங் மிஷினோ ஒரு என்னது வேக்யூம் கிளீனரோ வாங்கினா கூட என்ன கொடுத்துருப்பாங்க? மேனுவல். எப்படி செய்யணும்னு ஒரு மேனுவல் இருக்குமா? இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளுடைய, இதுல சொல்லப்பட்ட வார்த்தைகளோட மேனுவல் யார் தெரியுமா? ஆவியானவர். இது எப்படி செய்யணும், என்ன செய்யணும், நம்மளோட மரமண்டைக்கு ஏறவே ஏறாது. யார் மட்டும்தான் உங்களுக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியும். எப்படி அந்த அந்த வாஷிங் மிஷினை, அந்த காரியத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு மேனுவல் இருக்குல்ல, அந்த மேனுவல் தான் ஆவியானவர். வேதத்தை அப்படியே கேட்டு போய் பேன் போனீங்கன்னா ஒண்ணுமே கதையாகாது. போய் ஆவியானவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்லியிருக்கு, ஆண்டவரே சொன்னபடி அப்படியே செய்யணும், வார்த்தையின்படி செய்யணும். இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு சொல்லி கொடுங்கன்னு போய் உட்காருங்க அவர் சமூகத்துல. ஆமென். நீங்க உட்கார்ற அந்த நேரத்துல உங்க ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படும். இதுவரைக்கும் காணாத ரசத்தை நீங்க பார்ப்பாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரசம் இதுவரைக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு அன்பா, இப்படிப்பட்ட ஒரு தயவா, இப்படிப்பட்ட ஒரு சாந்தமான, அப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்தணும். ஏன்னா அந்த பந்தி விசாரிப்புக்காரன் மணமங்கனை பார்த்து என்ன கேட்குறான்? ஏன்னா லூசுப்பேலே, எல்லாரும் முதல்ல நல்ல ரசத்தை கொடுத்துட்டு அப்புறம்தான் சாதாரண ரசத்தை கொடுப்பாங்க. இது வரைக்கும் நீங்க வெளிப்படுத்தினது உங்க மாம்சத்தின்படி ஒரு கிறிஸ்தவனா இருக்கேன், நான் என்ன பண்ணட்டும்னு வெளிப்படுத்தியிருக்கலாம். ஆனா அவர் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம் அதன்படி நீங்க செய்யறப்ப ஒரு புது ரசம் உங்களுக்குள்ள இருந்து புறப்படும். உங்களை பார்க்கிற ஒவ்வொருத்தரும், உங்க கூட இருக்கிற அம்மா அப்பா மாமனார் மாமியார் கொழுந்து எல்லாம் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாருக்குமே நீங்க வித்தியாசமானவரா இருப்பீங்க. அவர்கள் வேறே மனிதர்கள் ஆனார்கள் வசனத்தின்படி. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆமென். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய இந்த 3 காரியம்: அப்படியே செய்யுங்க, அவர் வார்த்தையின்படி செய்யுங்க, அதை புரிந்து கொண்டு அதன்படி செய்யுங்க. ஆமென், ஆமென். இதுல இன்னும் நிறைய இருக்கு, நமக்கு நேரம்